சீமான் நிம்மதியா பிரச்சாரம் பண்ணிட்டு போகணும், பாதுகாப்பா பிரச்சாரம் பண்ணிட்டோம். எங்களை எவ்வளவு திட்ட முடியுமோ திட்டிட்டு போகட்டும், அதெல்லாம் ஒண்ணுமே நாங்க கேட்க மாட்டோம். அவர் வரணுங்கிறது தான் நாங்கள் நினைக்கிறோம். எனவே அவர் வருவதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அதே மாதிரி சீமான் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, வேட்புமனு நிராகரிக்கணும்னு சொல்லி திமுக சார்ந்த உட்பட பெரியார் அமைப்புகள் புகார் கொடுத்துருக்காங்க. திமுக அந்த மாதிரி கொடுக்கல. இல்ல அவர் வேற ஏதாச்சும் சூழ்நிலையில அவர் கொடுத்திருக்கலாம். வேற ஏதோ ஒரு சமுதாயத்தை பற்றி ஒரு பிரச்சனை வந்ததுங்கிறதுக்காக கொடுத்துருக்கலாம். அது திமுக சார்பாக அல்ல. நான் இப்ப திட்டவட்டமா சொல்றேன், அவர் சீமான் நிம்மதியா பிரச்சாரம் பண்ணிட்டு போகணும், பாதுகாப்பா பிரச்சாரம் பண்ணிட்டோம். எங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் இல்லை. எங்களை எவ்வளவு திட்ட முடியுமோ திட்டிட்டு போகட்டும், அதெல்லாம் ஒண்ணுமே நாங்க கேட்க மாட்டோம். அவர் வரணுங்கிறது தான் நாங்கள் நினைக்கிறோம். அதனால ஏதாச்சும் சில பேர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள், சில கருத்துக்கள் அவர்களை மனதை வேதனைப்படுத்தி இருக்கும். அவர்கள் இந்த நேரத்திலே அந்த மனுக்களை கொடுப்பதை நாங்கள் தடுக்க முடியாது. கூட்டணி என்பது வேறு, அந்த விஷயம் என்பது வேறு. கூட்டணி சார்பாக நாங்கள் எடுக்கிற நடவடிக்கை அத்தனையும் நாங்கள் கலந்து பேசித்தான் நாங்கள் எடுப்போம். எனவே அந்த வகையில் அதை தனித்தனியாக போவதை இதில் சேர்க்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனவே அவர் வருவதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அவர் ஒரு தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்வதற்கு முழு உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் அந்த பிரச்சாரத்தை செய்வதற்கு முதல் நாள் பிரச்சார கூட்டத்தில் கூட நீங்க சொல்லிருக்கீங்க, நாம் தமிழர் கட்சி சாதாரணமாக பார்க்க போறதில்ல, போட்டியா தான் பார்க்க போறோம் அப்படின்னு. ஆனா நேற்று செய்தியாளர் சந்திப்பில் வேட்பாளர் சொன்னாரு, அவங்க கூட போட்டியிடுறது காலத்தின் கொடுமை அப்படின்னு. வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு இதுல பேசுறாரா? இல்ல, அதாவது அதெல்லாம் சில வார்த்தைகள் நீங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள். இப்ப நீங்க ரொம்ப சாப்பிட்டா பேசுறீங்க, ஆனா பெரிய ஆழமான சில பிரச்சனைகளை எடுக்கணும்னு பாக்குறீங்க. அது மாதிரி சில பேர்த்துக்கு சில பழக்கம் வரும். அந்த வார்த்தையவே நீங்க முழுசா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஆனா நாங்க என்னன்னா, ஒரு வேட்பாளர், சுயேட்சை வேட்பாளர்னு நாங்க மரியாதையோட தான் பார்க்கிறோம். அவர்களையும் ஒரு போட்டியாளர்களாகத்தான் பார்க்கிறோம். எனவே அது ஒரு நியாயமான போட்டியாக, ஒரு நாகரிகமான ஒரு போட்டியாக இருக்க வேண்டும். அந்த வகையில் பார்க்கிற பொழுது நாங்கள் சீமான் கட்சியை நாங்கள் சாதாரணமாக நாங்கள் சொல்லலை. அவர்கள் ஒரு கட்சி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த மக்களிடத்தில் சந்தித்து வாக்கு கேட்கிறார்கள். அந்த பொண்ணு வாக்கு போட்டிருக்காங்க. அவங்க ஆசிரியராக பணியாற்றியவர்கள். நாங்கள் அதெல்லாம் எந்த ஒரு குறையாகவும் நாங்கள் நினைக்கல, அதனால சாதாரணமாகவும் நினைக்கல. நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் இன்னைக்கு ஒரு புகார் சொல்லியிருக்காங்க. அவங்க தோட்டத்துல பல கோடி ரூபாய் தரேன்னு சொல்லி திமுகவை சேர்ந்த சில பேர் சந்தித்து பேசினதாகவும், 2026 எம்எல்ஏ உனக்கு பதவி தருவோம், சீட்டு தரேன்னு சொல்லி சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் யாரும் பேசுன மாதிரி எங்களுக்கு தெரியல. அவங்க எந்த ஊரில் இருக்காங்கன்னு கூட நாங்கள் யோசிக்கல. வேட்பாளர் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் நேராக கூட அவங்கள சந்தித்தது கிடையாது. அந்த மாதிரி யாரும் போய் பேசுனதாகவோ, அப்படி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையே இல்லையே. எத்தனையோ பேர் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் சுயேட்சையாக நிறைய மனுக்கள் இருக்கிறது. அப்போ அவங்கள தான் பார்க்க ஆரம்பிக்கணும்னு சொன்னால் வேறு வேலையை பார்க்க முடியாது. இது அந்த மாதிரி அணுகுமுறை திமுக கிட்ட எந்த காலத்திலும் இல்லை, இன்றைக்கும் அது மாதிரி இல்லைங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க அப்படி சொன்னது எதை வச்சுட்டு சொன்னாங்கன்னு தெரியல. அது சரியான ஒரு கருத்தாக இருக்காது. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தொடர்ந்து பிரச்சாரம் பண்றதுக்கும், அவங்களோட கட்சியை சேர்ந்தவங்க பிரச்சாரம் பண்றதுக்கும் இடையூறு பண்றாங்க. அதுக்கு காரணம் திமுக தான். காவல்துறை பொய்யான வழக்குகள் போடுது. திமுகவை நாம் தமிழரா பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நாம் தமிழர் வேட்பாளர் இல்லை, அவங்க அப்படி சொல்றதுங்கிறது அவங்க கட்சியை பொறுத்தவரைலாம் அது சரிதான். நீங்க திமுகவா நாங்களான்னு பார்த்துறோம்னு சொல்றதுல அவங்க அந்த சைடில் நிற்கிறவங்க அப்படித்தான் பேசணும். அதில் நாங்க தப்புன்னு சொல்லலை. ஆனா அவங்க எப்போ நாமினேஷன் போட்டாங்க, எங்கிருந்து போறோம், இதெல்லாமே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அதெல்லாம் கவனிக்கல. நாங்கள் இப்படி காலையில் 7 மணிக்கு புறப்பட்டு மத்தியானம் 12 மணி 1 மணி 2 மணி வரலும் நாங்கள் போய் மக்களை சந்திக்கிறோம். எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கறது கூட நேரம் இல்லை. அப்படி அது மட்டும் இல்லை, நேற்று மாலையில் எங்களுக்கு வாக்கு கேட்கறதுக்கு போகணும், ஒரு டைம் இருந்தது, போகணும்னு கேட்டோம். இன்னைக்கு 4 வார்டுக்கு எங்களுக்கு பர்மிஷன் இருக்கு. இதில் ஒரு வார்டு பர்மிஷன் அட்வான்ஸ் பண்ணி முதல் நாள் கொடுங்கன்னு கேட்டோம். முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஆளுங்கட்சி எல்லாரும் அப்படி நினைக்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால விதிமுறைகளை எந்த காரணத்தை கொண்டு மீறக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு போர்டு இருந்தது, அந்த போர்டு அந்த காலத்திலிருந்து அவங்க வச்சிருக்காங்க. அந்த ஜனங்களுக்கும் தெரியல, அந்த வீட்டுக்காரருக்கும் தெரியல அந்த போர்டு இருக்கக்கூடாதுன்ட்டு. அதுக்கு போய் ஒரு நோட்டீஸ் கொடுத்து ஒரு எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க. அந்த போர்டு எடுத்துட்டாங்க. இப்போ இது மாதிரி தான் இருக்க ஒழிய நாங்கள் எதுலேயும் தலையிட்டு
அவங்கள ஓட்டு கேட்க போக வேண்டான்னு தடுக்கிற அளவுக்காக நாங்கள் மோசமாக இருப்போம். வந்து நல்லா கேட்கணும், நாங்களும் கேட்கணும், பொதுமக்கள் ஒரு முடிவெடுத்து ஓட்டு போடணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.